கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் ஜூன் மாதம் முதல் ஞாயிறு ஜூன் 6, 2021 பரத்திலிருந்து வரும் ஞானம் மாணவர் ஞாயிறு. இதற்கு ஆரம்பமாக இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வைத்திருக்கின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பரிசுத்தாவை எங்களுக்குள் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சு மண்டாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் 239வது பாடலை பாடுவோம். பாமாலை 239, இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. ஒளி வீசவே, தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் இங்கும் பிரகாசிப்போம். ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இந்த நாளுக்கும் செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பரத்திலிருந்து வரும் ஞானம் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 1வது ஞாயிறு மாணவர் ஞாயிறு. இப்பொழுதும் வாசிக்க கேட்ட அந்த யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம் முதல் 8 வசனம் முடிய நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்று அங்கே வாசிக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக 2 வசனத்திலே, என் சகோதரர், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்குகின்றது.
4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறையுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த 5 8 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி கடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மிகவும் ரத்தின சுருக்கமாக 3 குறிப்புகளை மாத்திரம். முதலாவதாக அங்கே 5ஆம் வசனத்திலே தொடக்கத்திலே பார்க்கின்ற பொழுது, த பர்சூட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் மீதுள்ள நோக்கம் எதன் அடிப்படையாக காணப்பட வேண்டும், நாட்டம் எவ்வாறாக காணப்பட வேண்டும் என்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் முதலாவதாக குறைவு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அப்படி என்றால் முதலாவதாக ஞானத்தில் காணப்படுகின்ற குறைவு, தடை என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் வருகின்ற சோதனைகள் வேதனைகளின் மத்தியிலே நாம் கடந்து செல்கின்ற பொழுது பொறுமை அவசியம். அந்த பொறுமைக்கு ஞானம் தேவை என்பதாக 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே வாசித்தோம். பொறுமை வரும்பொழுது அது பூரணப்படுகின்றது, ஞானம் பூரணப்படுகின்றது என்பதாக இந்த 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி அந்த பொறுமை, சோதனையினால் உண்டாகக்கூடிய காலங்களில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய தடையாக காணப்படுகின்றது. நீதிமொழிகளில் மற்றும் சங்கீதங்களிலே அநேக இடங்களிலே பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று அங்கே மிகவும் தெளிவாக சொல்கின்றது. அப்படி என்றால் ஒருவன் ஞானத்தில் குறைபட்டவனாகவே காணப்படுகின்றான். சோதனை காலங்களிலே வேதனை காலங்களிலே உலக பிரகாரமான ஞானத்தை தேடுகின்றாரே ஒழிய பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நோக்கி பார்க்கின்ற மகனாக காணப்படுவதிலே அவனுக்கு குறைவு காணப்படுகின்றது. சோதனையின் காலத்திலே பொறுமை இல்லை. சோதனையின் காலத்திலே அந்த பொறுமை இல்லாததினாலே அது அநேக வேளைகளிலே உணர்வுபூர்வமான ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இருதயத்தின் மூலமாக அந்த உணர்வை அடைவதற்கு பொறுமை இல்லாமல் போகின்றது. அப்பொழுது பூரண சர்க்குணராக நாம் மாற முடியாது என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் the hindrance in wisdom, காரணம் என்னவென்றால் லேக் என்று பொருள்கிறது. லேக் இன் விஸ்டம், லேக்னா குறைவுள்ளவர்களாக, சிந்திக்க முடியாதவர்களாக, சரியான அந்த சூழ்நிலையை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, அதற்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே ஞானம் குறைவுபடுகின்றது. அதற்கு தேவை பொறுமை. அதை சொல்லிவிட்டு தான் 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகின்றார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால். அனைவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஞானத்திலே குறை உள்ளவர்களாக காணப்படுகின்றோம். பொறுமை நம்மளிடத்தில் அநேக வேளைகளிலே காணப்படுவது இல்லை. காரணம் ஞானத்தில் ஏற்படுகின்ற ஒரு குறைவு, அது தடையாக அமைகின்றது. ஒவ்வொருவரும் அதற்கேற்ற விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அநேக வேத வார்த்தைகளின் மூலமாக சொல்லி வைத்திருக்கின்றார். பொறுமை வேண்டும், பொறுமை பொறுமை பொறுமைதான் ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றும். சிற்பி இந்த கல்லை செதுக்கும் பொழுது அது பொறுமையாக காணப்படும் பொழுது ஒரு சிறந்த ஒரு சிற்பமாக மாற்றப்படுகிறது. ஒருவேளை அது தாங்காமல் முடியவில்லை என்றால் அது படிக்கட்டுக்கு அனைவரும் மிதித்து செல்லக்கூடிய நிலையை அடைகின்றது. அப்படி என்றால் பொறுமை. வாழ்க்கையிலே வலி உண்டு, வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு. இப்பொழுதும் நாம் அடைபட்டிருக்கின்ற காலங்களில் அநேக வேளைகளில் பயம், இந்த கொரோனா காலத்தில் ஏற்படுகின்ற அநேக பயம், அநேகர் சொல்வதை கேட்டு பயம், பொறுமை இல்லை. பொறுமையோடு நாம் கர்த்தருக்கென்று காத்திருக்கின்ற பொழுது பயம் நீங்கி, அன்று எகிப்தியருக்கு முன்பாக வீட்டிலே இருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் இருந்து தங்களை காத்துக்கொண்டார்.
அதேபோல் இன்றும் நாம் வீட்டில் இருக்க சொல்கின்ற பொழுது இல்லாத சூழ்நிலை ஏற்படும் என்றால், பொறுமை இல்லை என்றால் வரும் விக்கிரத்திற்கு நாம் தப்புவித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கின்றது. பரத்தை நோக்கி மாத்திரமே பார்க்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தரை விசுவாசிகளாக மட்டும் இருக்க முடியும். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது மாத்திரமே நாம் குறைவு நிறைவாக மாற்றப்படும். விசுவாச கண்கள் தேவை. அதற்கு ஞானம், உணர்வுள்ள இருதயம் தேவை. ஞானமும் உணர்வுள்ள இதயம் தேவை என்றால்தான் தொலைநோக்கு பார்வை. 1 ராஜாக்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், சாலமன் சிறு வயதிலே அரசனைகளில் ஏறி அமர்ந்திருக்கின்ற பொழுது, நான் சிறு வயது போக்குவரத்து அறியாதவன் என்று கர்த்தருடைய பாதத்திலே கேட்கும் பொழுது அவருக்கு கேட்ட ஞானத்தையும் தந்தார், ஞானமும் உணர்வுள்ள இறுதியும் தந்தார். மக்களை வழிநடத்தக்கூடிய எதிர்காலத்தைக்குரிய அந்த ஞான உணர்வு அவனத்தில் காணப்பட்டது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம். அந்த முதல் யாக்கோபு 1:5 அதை நம்ப வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்வதுமாகிய தேவனிடத்தில் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கின்ற யாவரும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அது எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று அங்கே தெளிவாக சொல்லப்படுகின்றது. முதலாவதாக இங்கே பார்க்கின்றோம், ஞானத்தை நாட வேண்டும். ஏனென்றால் குறைவு கட்டாயம் எல்லாருக்கும் காணப்படுகிறது. நாம் உலக ஞானத்தை அநேக வேளைகளிலே நம்பி கடந்து செல்கின்றோம். அது ஒருபோதும் நம்மை நித்திய சந்தோஷத்திற்குள் வழி நடத்தாது. ஆனால் நாம் ஞானத்தில் குறைவாக காணப்படும் பொழுது, கடவுளை தேடும் பொழுது மாத்திரமே எந்த பிரச்சனையானாலும் அதற்கு ஒரு புரிதல், அறிதலை நமக்கு வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசி கடவுளை ஏற்படுத்துவார். அந்த ஞானத்திலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, எப்படி குறைவுள்ளதாக இருந்தால், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணம் அவர் கேட்கும் பொழுது குறைவோடு கொடுக்கிறவர் அல்ல, ஒரு முழுமை. சம்பூர்ணம் என்பது அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, முழுமையை கருத்துக்கொள்ள முடியும். முழுமையான ஞானம், சம்பூர்ணமான கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. ஏன் இப்படி கேட்கின்றார்? அப்பாவிடத்தில் பிள்ளைகள் கேட்பது போல நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற சிலாக்கியத்தை பெற்றுக்கின்ற நாம் அவரை நோக்கி கேட்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும். என்னை தேடினீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நம்முடைய உலகத்தின் ஆசைகள், அதாவது வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். சங்கீதத்திலே கர்த்தர் தனக்கு உண்டான அந்த கண்களிலே அந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்களை தியானிக்கின்ற வேளையில் அதில் உள்ள மறைபொருளை எல்லாம் விளக்க வேண்டும் என்று அநேக பரிசுத்தவான்கள் ஆசைப்படுகிறார். அதற்கு ஞானம் தேவை. பரத்திலிருந்து மாத்திரமே அந்த ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அது எப்படி தருவாராம்? சம்பூர்ணமாய் ஒருவரும் கடிந்து கொள்வாருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன். இதுதான் முதலாவது குறிப்பு. இரண்டாவதாக பிரேயர் ஃபார் விஸ்டம், ஞானத்திற்கான ஜெபம். அந்த 5ஆம் வசனத்திலேயே பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்வருமாய தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கின்ற கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சீசர்கள் மத்தியிலே வாழ்ந்த பொழுதே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கின்ற பழக்கம், நம்முடைய கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் ஏற்படணும். கேட்பது என்பது அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தை அவர்கள் கடவுளை நோக்கி நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது கேட்கின்ற யாவரும் என்ன செய்கிறார்கள்? அங்கே பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த 1ஆம் அதிகாரம் யாக்கோபு 1:5 பின்பகுதி, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக எவைகளை பெற்றுக்கொள்வீர்களோ அவைகளை நீங்கள் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள்.
யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது போல இயேசு என்ற நாமத்தில் நாம் எவைகளை கேட்டாலும் பிதா நமக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கின்றார். கேட்கின்ற எவர்களும் பெற்றுக்கொள்கிறார். ஜெபம் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உரையாடல். அது எப்படி ஜெபிக்க வேண்டுமா? அந்தரங்கத்தில் கதவை பூட்டி கொண்டு கடவுளோடு நாம் பேச வேண்டும். அநேக வேத வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், அநேக பரிசுத்தவான்கள் சொல்கின்றார்கள். முந்தின அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் அறையை பூட்டி கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் ஆனால் அந்த அறையில் இருக்க மாட்டார்களாம். ஒரு அதிபர் கேட்ட பொழுது அவர் கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னதாக வரலாறு கூறுகிறது. அப்படி என்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி நேரமே கிடைக்காதவருக்கு, அப்படிப்பட்டவரே அதிகாலையில் எழுந்துட்டு 1 மணி நேரம் கடவுளோடு பேசுவாராம். நாமும் பேச வேண்டும், ஜெபத்திலே கேட்க வேண்டும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு ஆதாரம், அந்த ஞானத்தின் ஆதாரம் யார்? அது ஆதாரமாக விளங்குகின்ற கடவுள். அவருக்குள் ஞானம் புத்தி எல்லாம் இருக்கிறது என்று நீதிமொழிகளிலே வசனம். அவருக்குள் எல்லாம் ஞானம் அவருக்குள் இருந்து பிறக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் இந்த காலங்களில் இன்ஃபர்மேஷன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய தகவலை நாம் இன்டர்நெட் மூலமாக அநேக காரியங்களை தேடினாலும் அதற்கும் அப்பாற்பட்டு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் எதிர்த்து கடந்து செல்ல முடியும், பிசாசிற்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது பரத்திலிருந்து ஞானத்தை நாம் பெறும்பொழுது அது இதயபூர்வமான உணர்வுள்ள காரியம். உணர்வின் மூலமாக அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. தானியேல் 1:17 இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவு. ஞானம் இருதய உணர்வு. அதனால தான் தானியேல் அநேக வேளைகளிலே அந்த ராஜா கனவுகளை சொல்லும் பொழுது அதற்கு விளக்கத்தை இந்த ஞானத்தை பெற்றதனாலே சொல்லி விடுதலையாகி அடிமைத்தனத்திலிருந்து உயர் பதவிக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தேட வேண்டும். எப்படி தேட முடியும்? அந்த காலங்களிலே ஜெபத்தின் மூலமாக, அனுதினமும் வேத வாசிப்பின் மூலமாக, வேதத்தை வாசித்து அதை தியானிப்பதின் மூலமாக நாம் கர்த்தரை தேடி அவரோடு ஐக்கியப்படும் பொழுது பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோபு 28 நாம் பார்க்கின்ற பொழுது மனுஷனை நோக்கி 28 இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு அவ்வளவு சோதனைகளின் மத்தியிலே தெளிவாக சொல்கின்றார். அதே யோபு 28:18 முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை அதிகம். எனவே ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் அவசியம். கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஞானத்தினுடைய பிறப்பிடம் கடவுள். அவர்தான் அதை நமக்கு தர முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க முடியும். அதற்கு எல்லை இல்லை. சம்பூரணமாய், நோ லிமிட், சம்பூரணமாய் கொடுக்கிறவர்கிட்ட கடிந்து கொள்ளாதவராகிய கடவுளிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த ஞானத்தின் மூலமாக நாம் அநேக உத்தரவாதங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெற முடியும். எல்லா விதமான வீக்னஸ், விளைவினங்கள், சுகம் கடவுளாலே அறிந்திருக்கின்றார். திராணிக்கு தக்கதாக சோதிக்கிறார். தப்பித்துக்கொள்ள வழியையும் நமக்கு போதிக்கின்றார். ஞானத்தின் ஊற்றாக விளங்குகின்ற கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். கடவுள் மனிதனாக அவதரித்திருக்கும் பொழுது நமக்கு இவற்றையெல்லாம் பெற்று வைத்து கடந்து சென்றிருக்கின்றார். எனவே முதலாவதாக நான் சொன்னேன், அதற்குரிய நாட்டம் குறைவுள்ளாக அந்த குறைவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் தங்களுக்கு ஞான குறைவு ஏற்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஈகோ ப்ராப்ளம். நான் எல்லாம் செஞ்சிருவேன், ஆனால் முடிவு தோல்வி. இரண்டாவதாக, அந்த ஞானத்திற்காக ஜெபத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, the prerequisite for wisdom, ஞானத்திற்கான முன்னாடி என்ன தேவைப்படுகிறது, அதற்கு என்ன தேவை, முக்கியமாக
ஒருவேளை குறைவுள்ளவர்களாக நாம் ஒத்துக்கொள்ளலாம். சோதனைகளின் வேதனை மத்தியிலே பொறுமையோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இரண்டாவதாக அந்த ஞானத்திற்கான ஜெபத்தை நேர்த்தியாக ஏறெடுக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்று என்னவென்றால் 6ஆம் வசனம் முதல் தொடக்கம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். நம்முடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? விசுவாச விண்ணப்பமாக, விசுவாசத்தோடு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பெட்டிஷன் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் அவரை கேட்கணும். வேவரிங் மைண்டாக இருக்கக்கூடாது. அலைமோதுகின்ற சந்தேகத்தோடு கூடிய எண்ணத்தோடு நாம் கேட்கக்கூடாது. கேட்டோம்னா நிச்சயம் நடக்கும். இந்த மலையை சின்ன விசுவாசம், கடுகள விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொன்னால், சந்தேகப்படாமல் என்று சொல்லும் பொழுது அந்த மலை பெயர்ந்து போகும் என்று மார்க்கிலே நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். சந்தேகம் பெரிய தோல்வினை உண்டாக்கக்கூடியது. விசுவாசத்தோடு கேட்கின்றதுக்கு ஒரு தடையை, தோல்வியை உண்டாக்குவது அந்த சந்தேகம். அதனால தான் இங்கே ஞானத்திற்கான முன் நிபந்தனை என்னவென்றால், எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தில் நிலைத்து காணப்பட வேண்டும். அந்த 6வது வசனத்தினுடைய பிந்தின பகுதியிலே, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படின்றால் என்ன? சந்தேகப்படுகிற மாத்திரமல்ல, அதில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த நடக்கும் என்று முழுதுமாக நிலைத்து விசுவாசத்திலே காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சந்தேகத்தோடு கேட்கின்றவர்கள் எப்படி இருக்கின்றார்களாம்? சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்ப. ஒரு மர துண்டு அலையின் மீது இருந்தால், கடலில் இருந்தால், அது அலை வரும்போது என்ன செய்ய வேண்டும்? மேலும் கீழும் அசைந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அலை, அதற்கு ஒப்பாய் இருக்கிறான் சந்தேகப்படுகிறவன். காற்றினால் அடிபட்டு அந்த அலைகிற கடல், அந்த மர துண்டு மேலும் கீழும் அசைவதற்கு காரணம் என்ன? காற்று. அந்த கீழ்காற்று அடிப்பதனாலே அந்த அலை உண்டாகிறது. அதனால் ஒரு நிரந்தரமான இடத்தை அது பெற முடியாது. அங்கிருந்து அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கிறப்ப அப்படியே நிற்கும். அந்த அலை காற்றினால் வரும்பொழுது கரை ஓரத்திலே தள்ளிவிடப்படும். அப்படி இருக்கக்கூடாது, நிலைத்து காணப்பட வேண்டும். அதே இடத்துல மேலும் இருந்தாலும் விடாப்பிடியாக, யாக்கோபு எப்படி கடவுளை பிடித்து விடாப்பிடியாக ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போகவிடேன் என்று சொன்னான், அதே போல காணப்பட வேண்டும். இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு 2 விதமான உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றன. 6ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல சந்தேகப்படாமல் கேட்கணும். அது காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற முதல் எடுத்துக்காட்டாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக 8வது வசனத்திலே, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். 2 மனம், இரு மனதில் குந்தி குந்தி நடக்கிறான் என்று வேதம் ஒரு வசனம் காணப்படுகிறது. 2 மனம் இருந்தால் எந்த காரியத்தையும் உருப்படியாக நாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்படி என்றால் நாம் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்து கேட்க வேண்டும். இல்லாவிட்டால், அப்படி இல்லை என்றால் அங்கே கடிந்து சொல்லுகின்றார் 7ஆம் வசனத்திலே, யாக்கோபு 1:7, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகத்தோடு கேட்கின்றவன் கர்த்தரிடத்தில் எதையும் பெற முடியாது, இதெல்லாம் பெற்றலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாதான்? நினைக்கவே கூடாது. எதிர்பார்ப்பு தோல்வி அடைகின்றது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கும் பொழுது அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி பார்த்து அதில் நாட்டமுடையவர்களாக குறைவை ஒற்றுக்கொண்டு பிரச்சனை, சோதனைகள், வேதனைகள் மத்தியிலே பொறுமையோடு அதை நாட வேண்டும். அப்பொழுது தடைகள் உடை தெரியப்படும். அதில் நம்பிக்கையை வைக்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நம்ப வேண்டும். காரணம், அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, the prayer for wisdom, ஞானத்திற்கான ஜெபம். ஞானத்தில் குருளாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறோம், ஒருவரையும்
கடிந்து கொள்ளாதவருமாய் இந்த இடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கொடுக்கப்படும். அதிலே முக்கியமான காரியம் என்னவென்றால், அதற்கு ஆதாரம், த சோர்ஸ் ஆஃப் விஸ்டம், கடவுள், திரியேக தேவனாகிய கடவுள். ஏனென்றால் யாக்கோபு அந்த எழுதின நேரத்திலே அங்கே காணப்பட்டது அநேக தத்துவ சாஸ்திரி பிலாசபர்ஸ் இருந்தார்கள். அவர்கள் அதை வைத்து தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் முடிவு கொண்டு வரலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நமக்கு தேவை கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கின்றான் என்று அதை விசுவாசத்தோடு அந்த உணர்வுள்ள ஞானத்தை கேட்டு சாலமோன் கேட்டான், பெற்றுக்கொண்டான். உணர்வுள்ள இருதயத்தை தந்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை, கேளாத அனைத்து காரியங்களையும் அங்கே சாலமன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். காரணம், அவர் கேட்கின்ற பொழுது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராக காணப்படுகின்றார். மூன்றாவதாக ஞானத்திற்கான முன் நிபந்தனை, ப்ரீ ரெக்வசைட் ஃபார் விஸ்டம். என்ன தேவை? அதுக்கு சந்தேகப்படாமல், சந்தேகம் இருக்கக்கூடாது, கேட்க வேண்டும். அந்த சந்தேகப்படாமல் கேட்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும். இருமனம் உள்ளவர்களாக காணப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டால் கடவுளிடத்திலிருந்து எதையாவது கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. எனவே இந்த காலை வேளையிலே ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுத்த கடவுளை நாம் கேட்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் வேத வார்த்தையில் தியானிக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு கட்டளையிடுகின்றார். நீதிமொழிகளில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் வா என்று தெருவிலிருந்து கூப்பிடுகிறது என்று. என்னுடைய போதகத்தை, மகனே என் போதகத்தை கேள், அதை விட்டுவிடாதே, உன்னுடைய ஜீவனையும் ஆயுஷ் நாட்களையும் அது பெருக பண்ணும், உனக்கு அது ஆசீர்வாதம் என்று சொல்லும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை பெற பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்தருவாராக. ஆமென். இறைவு ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்துவத்தின் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். குறைவுள்ளவர்களாக எங்களை நீர் பரிபூர்ணப்படுத்தும். நிறைவான நீர் வரும்பொழுது எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. எங்களுடைய குறைவுகள் உம்முடைய நிறைவினாலே பரிபூர்ணப்படுத்தப்படும் என்று வேதம் சொல்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது எவ்வளவும் சந்தேகப்படாமல், எல்லளவும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கின்றார். நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் அப்பா, ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாகிய நீர் எங்களுக்கு அதை வழங்க வேண்டுமாய், பரிபூர்ணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். சம்பூர்ணராய் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கின்றவர் நீர், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்று நாங்கள் இந்த உலகத்தில் வாழ, எங்களுக்கு சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க நீர் கிருபை பாராட்டும். இந்த ஆராதனையில் பங்குகின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து விடுதலை பண்ணி வருகின்ற காலங்களிலும் அவர்களுடைய கருத்துக்குள் வைத்து தாங்கி ஏந்தி தப்புவித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்ற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமானவருக்கும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாகங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமீன்.